சார் இன்னைக்கு ஸ்டேட் போலீஸ் இருக்காங்கல்ல சார், மாநில காவல்துறை ஒவ்வொரு சோஷியல் மீடியாவினுடைய பதிவுகளை மானிட்டர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து கணக்கு தொடங்கிட்டாங்க. என்ன சார்? ஆமாம். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் காலப்போக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆனது அப்படின்னா ஒவ்வொரு காவல் நிலையமும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நான் சொல்லும்போது இதை ஒன்று சொல்லிடுறேன், இந்தியாவிலேயே ரொம்ப தாமதமாக சோஷியல் மீடியா கணக்குகளை தொடங்கிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கே தான் ரொம்ப தாமதமாக ஆரம்பித்தாங்க. அதனால் இன்றைக்கி எல்லாருமே மானிட்டர் பண்ணுறாங்க சார். சென்ட்ரல் ஏஜென்சி மானிட்டர் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஏஜென்சி மானிட்டர் பண்ணுறாங்க, ஸ்டேட் போலீஸ் பண்ணுறாங்க, இருக்கிற ஹை பவர் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி மானிட்டரிங் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ்க்கு இந்த அக்சஸ் இருக்குது. அப்போது இவங்க இது இது இந்த இந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல சார், இதை இவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா? இதுக்கு முன்னால் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, பல இடங்களில் மாநிலத்தில் கட்சி கூட்டணி உருவாவதற்கே இந்த ஏஜென்சிலாம் காரணமாக இருந்திருக்காங்க. நல்லா கவனிங்க. பல இடங்களில் கூட்டணி உருவாவதற்கு அரசாங்கத்தோடைய குறிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், சிபிஐ எல்லாம் காரணமாகவே இருந்திருக்கிறார்கள். அதனால ஒன்றும் இல்லை. இது சம்பந்தமாக சில தகவலை உங்களுக்கு நான் சொல்லணும். அதாவது இன்ஃபோசிஸோட நிதி அதிகாரி மோகன்தாஸ் பை இதை பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு அப்சல்யூட் பவர் கொடுக்குறீங்க, பவர் கரப்ஷன் சொல்லுவாங்க. அப்சல்யூட் பவர் கரப்ஷன், அப்சல்யூட்லி முழுமையாகவே அது வந்து அதிகாரம் கரப்ஷனை நோக்கி தான் போகும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இது வந்து ஆர்டிகல் 19(1)A அதை மீறி செயல்படுற மாதிரி இருக்கு. அப்படி நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை தொட வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய இமெயிலை நீ தொட வேண்டும் என்று சொன்னால், அதுல ஒரு நீதிபதியோட அனுமதியோடு தொட வேண்டும். அது ஒரு முக்கியமான ரைடர். இது ஒன்றும் சட்டம் இல்லை, இப்போ இது மசோதா தான். இது செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை ஏற்கனவே அதை கொண்டு வந்த நிலையிலேயே எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால தான் இன்னைக்கு செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கிறது. அது எப்படி வரும் ஏன்னா வரும்னா நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் மாற்றுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இவங்க மாறவே இல்லை. இவர்கள் கூட்டணியில ஆட்சியில் இருக்கிற பொழுதும் இப்போ வந்து நடப்பது பாஜக ஆட்சி அல்ல, என்டிஏ என்ற கூட்டணியின் ஆட்சி தான். பாஜக ஆட்சியிலையும் மாறவில்லை, கூட்டணி ஆட்சியிலையும் மாறவில்லை. அதனால என்னன்னா, இவர்கள் ஒருவேளை அப்படி நிறைவேற்றினால், ஏற்கனவே பல வினோத் ஆர்மோ சொன்னது போல தனி மனித உரிமையில் இவர்கள் தலையிடுகிறார்கள். வருமான வரியா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் சரிங்க, தனி மனித உரிமையில தலையிடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. இது சட்டத்துக்கு எதிரானது. புட்டாசாமி நீதியரசர் சொன்னது போல இது வந்து ஒரு குற்றவாளியா இருந்தால் கூட அவருக்கான தனி உரிமையை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால மத்திய அரசாங்கம் இந்த தவறை செய்யக்கூடாது. இது அப்படி செய்தால் அனைவரும் சேர்ந்து போராடுவார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய கொள்கை ஒன்று இருக்கிறது, வேண்டியவனை வேலைக்கு வைப்பது. நல்லா கவனிங்க. தனக்கு வேண்டிய RSS காரனை, பிஜேபி காரனை வேலைக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே 61 பேரை லேட்டரல் என்ட்ரி என்ற பெயரில் IAS ஆபீஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனரையும் அப்பாயிண்ட் பண்ணி, இப்போ தமிழ்நாட்டில் நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தர் யாரு டெப்டி கமிஷனர் வருவாங்க நினைச்சாவே எனக்கு சிரிப்பா கூட இருக்கு. அப்படி ஒரு நிலைமை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது ஒரு ஜனநாயக பண்பு இல்லாமல் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தது போல இந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் எல்லா அதிகாரங்களையும், விவசாயம் என்றாலும், கல்வி என்றாலும், மருத்துவம் என்றாலும் எல்லா அதிகாரங்களையும், இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக கடல் முழுவதையும் நான் வந்து இந்த ஒரு வாயு அந்த இது சுரங்கத்தை நான் ஆரம்பிப்பேன்னு சொல்றாங்க. மாநில அரசு கேட்கல, அரிட்டாப்பட்டியில மாநில அரசாங்கத்தை கேட்கல, கனிம வளத்தோட. அப்போ சர்வ அதிகாரம் படைத்த ஒரு அரசாக மோடி அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹிட்லரின் பாசிச தன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் வருமான வரி சட்டமும். ஓகே சார்.